நீங்க என்ன பாட்டுங்க எல்லாம் ஆய் சொல்லு எல்லாம் ஆய் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு இது எக்ஸோடஸ் பார்த்தீங்களா எப்பவுமே பிளாக்ல தான் இருப்பாங்க எல்லாம் ஆய் சொல்லு எல்லாம் ஆய் சொல்லு நமக்கு ரெண்டு பிளாக் போட்டு ஐயோ எப்ப ஆய் சொல்லு ரெண்டு டைப் ட்ரை பண்ணுவோம்யா அதெல்லாம் ப்ளூ பிளாக் ஒயிட் யூஸ்ஃபுல்லா சி அன்யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து புதுசா ஓகே பட் ஆனா நீங்க அந்த பிளாக் பேண்ட் பிளாக் எப்ப பிளாக் அண்ட் ஒயிட் டை இல்ல ஏய் ஏய் யாரு நீ லைட்டா போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிளாக் ஓ லைட் என்னன்னா ஷர்ட் வேற கலர் போட்டா இன்னொன்று ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலர் பிளாக் ப்ளூ இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா ப்ளூ பேண்ட் போட்டு பிளாக் ஷர்ட் போடலாம் அது சொல்றேன் சரி பண்ணுங்க ப்ளூ ஜீன்ஸ் இருக்குல்ல ஜீன்ஸ் இருக்கு ப்ளூ ஜீன்ஸ் எல்லாருக்கிட்டே இருக்குல்ல ஜீன்ஸ் இருக்கு என்ன இருக்கு உங்க கையாக லைட்டா போட்டா பிளாக் ஷர்ட்டும் கிடையாது ப்ளூ ஜீனும் கிடையாது யாராக சொல்லு என்ன பண்ணுங்க என்ன பண்ணுவீங்க எல்லாருக்கிட்ட இருக்க மாதிரி ஜி ஸ்பான்சர் பண்ணிட்டோம் பிளாக் பேண்ட் இருக்கா ப்ளூ ஷர்ட் அவன் ஒரு ப்ளூ இல்லாத ப்ளூ ஷர்ட்டா இங்க மாட முடிச்சிட்டு இல்லனா பிளாக் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் லைட் பிளாக் அண்ட் ஒயிட் லைட் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லனா பிங்க் பிளாக் பேண்ட் பிங்கா கேடி இல்ல பொண்ணு ராமராஜ மாதிரி இருக்கு இல்ல பொண்ணுங்களுக்கு இதை விட ஒரு கேள்வி வருதுங்க பர்பிள் கேடி நான் கேடி கர்ஜினா ஓ கரெக்ட் சூப்பர் சூப்பர் அதனால நீங்க சொல்றீங்க நம்ம எப்ப எல்லாம் ஆய் சொல்லு என்ன வெடி ஆய் சொல்லு வீடியோ ஆய் சொல்லு இங்க இருக்கு இங்க கப்பட்ட நீ ஆய் சொல்லு ஆய் இங்க கிட்ட பண்ணுங்க சரி டிசைட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டே போயிடலாமா what about green ஆமா நான் இது யாரும் போட்டதே கிடையாது சான்ஸ்ல யாரும் அது மாதிரி போட்டு யார்கிட்டயும் அந்த மாதிரி கிரீன் சட்டை எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க பச்சை கலர் சட்டை வச்சிருக்கீங்க யாருக்கு இல்லாத கலர் அவர் வச்சிருக்காரு பையன் ஓரங்கட்டி வச்சதெல்லாம் நான் போட்டு இருக்கேன் இந்த கிரீன் தானே எப்பா என் சாமி நான் அது நல்லா சொன்னார் யூனிஃபார்ம் இது கிரீன்னா உங்கள்கிட்ட உள்ள கிரீன் வர மாதிரி இருக்கும் ஏன்ட்ட அதுதான் சொல்றேன் ஒரே கலர் ஓகே சி அது சி பிளாக் அண்ட் ஒயிட்னா எல்லாருக்கும் ஒரு கலர் தான் அது வந்து வேற எதுவும் மாற்ற மிக்ஸ் பண்ண முடியாது பிளாக் அண்ட் ஒயிட்டே போயிடலாமா பிளாக் அண்ட் ஒயிட் டை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெயிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆள் கால சரி எங்க வாங்கணும் டைம் உனக்கு தெரியுமா நான் இருக்கிறது எங்க உனக்கு எங்க இருந்து வாங்கினது தெரியும்ல போயிட்டு வரியா வரேன் கொண்டுருவோம் நீ இங்க பாட்டு போயிங்க ஃபோன் பண்ணிட்டு எங்கன்னா சரவண ஸ்டோர்ல போனா கூட மொத்தமா வாங்கலாம் ஜானி ஸ்டில் ரிமெம்பர்ஸ் யூ மேன் இல்லைன்னா பாம்பே டையிங் நான் சொன்னது கேட்டியா நீ பாம்பே டையிங் அந்த இடத்துல போனா லாட்டா நிறைய பேரை கேட்டேன் பேலன்ஸ்ல நான் இருக்கிறது வந்து இவ்வளோ தெரியும் ஜான் பால் இது வீடியோ ஜான் பால் மேன் ரஜினியோட பர்த்டேக்கு ஷார் 10-1-8 ஜான் பால் தெரியுதா யாருன்னு ஜானியானி உன்னை கேட்டாரா அதுதான் சொல்றேன் நான் ஜானியாது இந்த இடம்லாம் அவர் எழுதிச்சு பெராலிட்டி கேட்டார் நான் தானே கூட்டெல்லாம் போயிருந்தேன் கேஸ்க்கெல்லாம் இப்போ நல்லா உன்னை கேட்டாரு பாஸ்கர் எல்லாரும் ஞாபகம் இருக்கு அடையாளமே தெரியல ஆமா நானும் கூட இவரு நினைச்சேன் யாரு நம்ம பெங்களூர்ல இருக்கிற ரைட்டா ஒரு சிஸ்டர் கூட இங்க இருக்கிறாங்க ஐயம்மா இங்கே பேசாங்க ஒரு 1000 ரூபா பைசா இப்போ ஜிபே பண்ணிடுறோம்ப்பா
எவ்வளோன்னு கேட்டு சொல்லிங்களா? ஒரு அடையில மட்டும் மாறல, அந்த மை முட்ட மாதிரி அது அவங்க இல்லை, அவங்க வந்து கண்ணு இது இது வேற முதல்ல பைலட் வந்து லாரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனது இவங்ககிட்ட தான். ஆனால் அதை விட போட்டால் போட்டு வச்சுட்டா கல்யாணத்தப்போ எனக்கு யாரும் எல்லாத்தையும் நாங்களும் அப்படிதான் அப்புறம் பண்ணிடுவோம். யாரும் டைல் கட்ட தெரியும். நானே இப்போ கட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுவாங்க. இல்லை இவரு கட்டலாம், அவரு தெரியும், எல்லாருக்கும் அவரை கட்டி விடுவோம். டை கட்ட தெரியுமா? கட்டிடுவீங்களா? கட்டுவீங்க அவ்வளோதான். இது நல்ல ஃபீல் இருக்குங்க இப்படி சொன்ன கேட்க மாட்டேங்குது. ஆண்டி ஏன் நீ சொன்னா கேட்க முடியாது? ஏன் நல்லா இருக்கும் போதெல்லாம் வர திடீர்னு மாட்டேங்குது. தம்பி எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு? பல்லு வலினால வரும். அப்படி வரணும், எனக்கு டெய்லி வரணும். பல்லு வலியோட இந்த சுகர் வந்து பல்லையும் பாதிக்கும். எங்க சுகர் வந்து பல்லையும் பாதிக்குமாம்மா? சொல்கிறோம். நம்ம கிறிஸ்டியன் எங்க டாக்டர் அருமையான டாக்டர், ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். நம்ம வடப்பள்ளி கோவில் பக்கத்தில் மசூத் இருக்குது, அங்கே ஒரு சிஸ்டர் வந்து பண்ணுறாங்க, டாக்டர் ஆறுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கல் எடுக்கிறதுலாம் பக்காவாக பண்ணுறாங்க சார். அது இது பண்ணுறதுக்கு செவிலி மேலே போடுறாங்களா பல்லு வலி? என் மாமியாருக்கு கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து பல்லு போட்டுறாங்க. எவ்வளோ ஆச்சு? கம்மி தான். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 300-400 தான் வாங்குறாங்க. சரி பாஸ்கி, எங்க ப்ரோ ஃபினிஷ் பண்ணிடலாமா? மசூத் தெரியும், சொல்லுங்க. கம்பெனிக்கு பிளான் பண்ணிட்டு இங்க மசூத்ல இந்த மாடலே ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சுகரே ஆயாச்சு. வெளிச்சமான இடத்துல உட்காந்துருக்கு. அதில் போட்ட லைட் அதுலேயே வெளிச்சம். முடிச்சுட்டு ரபிக்காக எல்லாருக்கும் ஷுவர் ஷுவர் ஷுவர். நம்ம எல்லாரும் ரபிக்கு ப்ரே பண்ணுவோமா? ஓகேவா? நீ பண்ணுவியா? அங்கிள் பண்ணுவோம், நீ பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் பாத்துக்க. பாரு. ஏய் நம்ம ஊருக்காரில் எல்லாம் இருக்கு. நம்ம மாதிரிலாம் பண்ணாத வேற யாரும் ஏசப்பா பேட் பண்ணாப்பா. ஏசப்பா ஏசப்பா. அப்பா ஓட பார்த்தாங்க. சிக்கன் சாப்பிடமாக. சிக்கன் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதாக. சரி, சாப்பிடமாக. பல்ல ஊசி போடாத. ஊசி போட்டிருக்கா? யார்கிட்ட போடணும் தன்னாட்ட அவமே. இதுக்கு மேலே நீ அவ்வளோதான், ப்ரேயர் முடிஞ்சது. ப்ரே பண்ணது பெரிய விஷயம். இனிப்பே பண்ண நான் பண்ணுறேன். இப்போ அங்கிள் ஏதோ மெசேஜ் உதய அங்கிள் வர முடிச்சோன்னா நான் இது பண்ணுறேன். உதய அங்கிள் எடுறா வீடியோ எடுத்து வீடியோ ஆய் சொல்லு 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 சொல்லு. ஏட்ட சொல்ல இங்கட்டா ஏய் வாப்பா தம்பி. நான் இங்க உட்காரக்கடா. அண்ணா அங்கே நம்ம ஊருக்கு அங்கே உட்காரக்கிட்டது. பயல உட்கார்றா. பாயல் உட்கார சிரிக்க செல்லப்பட்டி அழகு அழகு அழகா இருக்கு. எவ்வளோ பேட் பாரு. ஐயோ நோ நோ பேட் ஐயா இதுதான் நகமியா 3வது அதிகாரம். நாளுக்கு 5 வருஷம் ஆச்சு. கடைசியாக உள்ள ரோடு ஜாஸ்தி. உங்கள் ஃபோனில் அதான் நகமியா 3ல் பாரு. எங்கள் ஃபோன்னா அதுதான் சொன்னார். ஸ்க்ரீன் சொன்னார் இங்கிலீஷில். நாளுக்கு 5 வருஷம் ஆச்சுல. நான் ஸ்டார்ட் பண்ணேன் 3வது.
நல்லா இருக்கீங்களா? அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிக்கு அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் இருந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற பொம்மை முதல் அனனேயாளின் பொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார். மீன் வாசல் அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம்பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாடுகளையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரெமோத் பழுதுபார்த்து கட்டினார். அவர்கள் அருகே மெசேசாபேரின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுதுபார்த்து கட்டினார். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டோருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவிட்டார். 6-10. பழைய வாசலில் பெசையாகின் குமாரனாகிய ஓய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாடுகளையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிப்பியோன் ஊரார்களில் மனுஷரான மெலத்தியா என்னும் கிபியோனியனும் யாத்தோன் என்ற மெரோனோத்தியானும் நதிக்கு இப்புறத்திலிருந்து இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரின் உருவனாகிய ஆசாயாயின் குமாரன் ஊசியில் பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுதுபார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்கப்படாமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம பட்டணத்தில் பாதிக்கும் பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பையா பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே அசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான். மற்றும் பங்கையும் சூளைகளின் கொம்பையும் அரிமின் குமாரன் மல்கிஜாவும் பகாத்மேவாவின் குமாரன் அசூபும் பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறு பாதிக்கு பிரபுவாகிய அலேகேசியின் குமாரன் சல்லூமும் அவன் குமார்த்திகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசல்களை ஆனும் சோனாவாகியின் குடிகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளை பூட்டுக்களையும் தாழ்பாட்களையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டமாக அலங்காரத்தில் 1000 மூலம் கட்டினார்கள். குப்பை மேட்டு வாசலை பெத்தகோரோமி மகானாத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுதுபார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளை பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். பூரானின் வாசலை ஊரலின் வாசலை மிஸ்பாவின் மகாணத்துக்கு பிரபுவாகிய புல்சோயின் குமாரன் சல்லூம் பழுதுபார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாப்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தை தண்டையில் இருக்கிற சீலோவின் குளத்தில் மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறக்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதை படிகளை மட்டாக இருக்கிறதை கட்டினான். ஆமென். அவனுக்கு பின்னாக
பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூரின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமாட்டமாகவும் வெட்டப்பட்ட குளமாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டமாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரின் பாணியில் குமாரன் ரேசூரும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவின் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய எனாததின் குமாரன் பாபாயி பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுதசாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கும் பிரதான ஆசாரனாகிய எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுதுபார்த்து கட்டினார். அவனுக்கு பின்னாக கோசியன் குமரனாகிய உரியோனின் மகள் மெரோமெத்தி எலியோசியின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டில் கடற்கோடி மட்டும் இருக்கிற இன்னொரு பங்கையும் பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாமோனா பூமியிலே சமலான பூமியிலே வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்ஜமினும் ஆசுபும் தாங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனோனியாவின் குமரனாகிய மாசோபியின் மகன் ஆசோரியா தன் வீட்டிலே அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக ஏதோனின் குமாரன் ஏனோதத்தின் குமாரன் பின்னோவி ஆசாரியாவின் வீடு துவக்கி அலங்கத்துக்கு கோடி வளைவு அவரை வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கையும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஊசோயின் குமாரன் பாலோல் வளைவுக்கு ஏதியோரையும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கும்மோக்கி எதிரையும் இருக்கிறதை கட்டினார். அவனுக்கு பின்னாக பரோசின் குமாரன் எத்தையோவும் குடியிருக்கிற நிதான்மியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கு இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான பொம்மைக்கும் எதிரோ இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்பைக்கு எதிரே ஒபேலியின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் 6வது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிராக இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டமாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே
இருக்கிறதை தட்டாரும் மடியை காத்தும் வழிபாடு நாலு வாட்டி படிச்சாக்க ட்ரைனிங் அதுல எல்லா வருஷமும் டபுளா வர மாதிரி அப்படியே இந்த பேர் வந்து வித்தியாசமாக சரி சார் சப்ஜெக்ட் போவோம். இப்போ எல்லாத்தையும் கட்டினார்கள் எதை கட்டினாங்க? ஒரு வீட்டை கட்டணும். தெரியுது மகிழ்ச்சுவர் புரியல. மேடி போல கிட்டாய் படிக்கிறது நெகமியா. இது மேடி போலக்க பழுதான அந்த அப்படிதான் மேடி போலக்க படையெடுத்து வரும்போது அந்த அலங்கத்தை வந்து இடிச்சிருவாங்க. இடிக்கிறது எரிக்கிறது இந்த மாதிரி பண்ணி அலங்கம் வந்து வீணாக போயிட்டோம். அப்போ தான் நெகமியா என்ன பண்ணுவார், ஒரு கிங் கிட்ட வேலை செஞ்சுருப்பாரு. அலங்கம் இப்படி இடிப்பட்டு கிடக்குன்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்குன்னு என்ன இப்படி இருக்குது என்னுடைய, நான் அதை போய் நான் பழுது பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி யாரோட தலைமையில் இதை ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நெகமியா தான். இப்போ நெகமியா ஒரு ஆள் ராஜா கீழே வேலை செஞ்சாலும் அவர் ஒரு ஆளால் பண்ண முடியுமான்னா இது ஒரு பெரிய காரியம். அதை வந்து ஒரு பிளான் பண்ணி கட்டுறாங்க. அதை தான் இங்கே படித்தோம். ஒவ்வொருத்தருக்கிட்டும் இதில் எப்படி பண்ணாங்க அது இப்போ நம்ம படிச்சோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு அவங்கவுங்க இருக்கிற பிளேஸ் இந்த சென்னையை சுற்றியும் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டணும் அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ளிகேனில் கட்டுன்னு சொன்னால் கஷ்டம். நம்ம இருக்கிற ஏரியா இப்போ நம்ம அதான் பார்த்தோம். அவனுடைய வீட்டருகே கட்டி எதிரே இருக்கிறதே கட்டி நமக்கு இந்த வடபள்ளி சாலிகிராமம் அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் அப்படி எப்படி கட்டினா ஃபுல்லாக கட்டிடலாம் இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க கட்டுறாங்கன்றது ஒரு விஷயம். வேற என்ன பார்க்குறோம்? ஒற்றுமையோட வேலை செய்கிறோம். யூனிட்டி. இப்போ நம்ம படித்ததில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதனால கேட்குறேன். இன்னொன்று அதுக்கு ப்ளூவும் இது கொடுக்கும். யூனிட்டி மீன்ஸ் அதை ஒபீடன் பண்ணக்கூடியதாக. அது நெகமியா சொன்ன அந்த ஐடியாவை கீழ்ப்படிந்து அதை எல்லாரும் நடைமுறைப்படுத்துனாங்கன்றது பார்க்குறோம். அவங்க பிள்ளைகளும் ஃபேமிலியாக இருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வேற என்ன பார்க்கணும்? நெகமியா அவர் பண்ண வேலை என்னன்னு தெரியல. அவருடைய நெகமியா வந்து என்ன வேலை செய்யணும்? கம்பேரர்னா என்னன்னா ராஜாவுக்கு ஒரு ராஜா சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் இவர் தான் சாப்பிட்டுட்டு அது பாய்சன் எல்லாம் இருந்ததுன்னா சரி முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த வேலை சாப்பாடுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம படித்ததில் நமக்கு சம்மந்தம் வந்து இன்வால்வ் ஆனாங்க. தைலக்காரர் அப்படின்ற தைலக்காரர்னா டென்ட் மேனுஃபேக்சராக இருக்கலாம் அல்லது அதே மாதிரி விற்பனை செய்கிறவராக இருக்கலாம். தைலக்காரர்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கேன். தைலக்காரர்னு ஒரு வார்த்தை மளிகை கடைக்காரன், குதிரை வாசல், ஆசாரியர்னு பார்த்தோம். குதிரை வாசல், ஆசாரியர், அப்புறம் பிரபுக்கள்னா பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்காங்க. அவங்களுடைய பிரபுக்கள் அவங்களோட பிள்ளைகள். ஆனால் அவங்களோட வேலையெல்லாம் வந்து பார்க்குற வேலையெல்லாம் என்னாச்சு, வேறு வேறு வேலையாக இருந்தாங்க. ஆனால் எடுத்து செய்கிற வேலை என்ன வேலை? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை விடுங்கன்னு சொல்லி யாரும் ஒதுங்கினாங்கன்னா சரியா சாக்கு போட்டு யாருமே சொல்லலை. எனக்கு வந்து தைலத்தை பற்றி தான் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி தைலக்காரர். எனக்கு மளிகை வியாபாரம் தான் தெரியும், எனக்கு இந்த வேலை தெரியாதுன்னு அவரு சொல்லலை. நம்ம பிரபுன்னா ஒரு உயர்மட்ட இது. நம்ம பிறந்ததுலேருந்தே நான் வந்து இப்படி தான் லக்ஸரியாக தான் வாழ்ந்திருக்கேன், இந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு அவங்க அவங்களும் கொடுக்கல அப்படிங்கிறது. இப்போ ஒரு பொறுப்புன்னு வரும்போது என்ன பண்ணாங்க, டாப் டு பாட்டம் ஹை லெவலாக இருந்தாலும் சரி லோ லெவலாக இருந்தாலும் சரி நம்ம இனம் நம்ம நாடு நம்ம நாட்டுக்காக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, யூனிட்டியாக இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்தாங்க அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பேசும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இப்போ மினிஸ்ட்ரியில் வந்து நம்ம சர்ச்சிலலாம் வந்து நம்ம அசனிங் பண்ணுறோம்.
சில பேர் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம யாருமே கஷ்டப்படுறோம், நான் பேச முடியல, அப்படியே ஸ்டேஜில் போய் பாட முடியலன்றத சாக்கு போக்குலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது எனக்கு நானும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் இடையில போயிட்டீங்க சப்ஜெக்டை விட்டு வெளில போயிட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாது. யார் ஆமாம் இப்போ அந்த யூனிட்டியை பற்றி யூனிட்டி பட் அந்த வேலையில் இன்வால்வ் ஆனவங்க யார் யார் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்வால்வ் ஆனது யாருன்னா நிலைமை அவர் வந்து கப்பேர் அவர் பார்த்தா வேலை டைலக்காரர்னு ஒருத்தர் பார்த்தோம். டைலக்காரர்னா டென்ட்டு அது மேனுஃபேக்சராக இருக்கலாம் அல்லது அதை வியாபாரம் பண்ணுறவராக இருக்கலாம். மளிகைக்காரர் அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஆலயத்தில் தான் வரும். இன்னொன்று பிரபுக்கள்னு பார்த்தோம். பிரபுக்கள் அவங்களோட பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்கக்கூடிய வேலைகள் வேறு வேறு வேலையாக இருக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து வேலை இன்வால்வ் ஆகிறாங்க. கட்டட வேலையில் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அது வேலை தெரியாதுன்னு என்ன பண்ணிக்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எதுக்காக இதை எடுத்தோம் அப்படிங்கிறத காரணம். அது ஒரு சொல்கிறாரு, எனக்கு டிரைவிங் தான் தெரியும், எனக்கு ஸ்டேஜ் ஏறணும் ஏற முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் கொடுத்தேன். அது ஒன்று வின் பண்ணிட்டு கொண்டு போட்டு போய் மேலே போய் ஏறி நாங்கள் போட்டியில் நிற்க போறீங்க. அதான் சொல்லலாம். அப்போ ஆனாலும் போட்டி நிற்கிற மாதிரி முடியும். இப்போ வந்து இந்த சண்டே பிரதர் சொல்லும் போது இந்த சண்டே நீங்கள் ரீட் பண்ணும்போது அது புரியாது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பிளான்னா கடைசியாக வரும்போது இந்த சண்டே பிளானிங் இல்லைங்க. லாஸ்ட் சண்டே வந்து ரோகு திடீர்னு கொஞ்சம் இது பண்ணுறது வேலை போயிட்டாரு நைட்டு. இப்போ வந்து ப்ரோ நீங்கள் வெல்கமாக பண்ணுறேன். ஓகேவா வெல்கம். இப்போ ஒரு வெல்கம் நீங்கள் கம்யூனிட்டி சோஃபார் பிளான் சரி ஒரு வெல்கமிங்க நீ கம்யூனிட்டி நான் க்ளோசிங் போன வாரம் நான் க்ளோசிங் பண்ண வேண்டியது. சரி அப்போ நான் புதிய சாட்டர்டே வாங்கிடுறேன். இன்னைக்கு எது வேணாலும் கம்பல்சரி டைம் நாளைக்கே வாங்கிடுவேன். இல்லைன்னா சாட்டர்டே பிளாக் அண்ட் ஒயிட் பிளான் பண்ணிங்க டைம் பிளான் நீங்களே பார்த்துங்க. கை வந்து எல்லாமே போடுற மாதிரி வரும். அதான் பிளாக் பண்ணிட்டா எல்லாருமே ரெட் கலர் வாங்கினீங்க இல்லை ப்ளூ கலர்? இது ஓகே. டாக்குமெண்ட் டைம் என்ன அட்வான்டேஜ் எந்த கலரில் வேணாலும் போட்டுருவோம். இப்போ நான் போட்டுக்கிறேன் கட்டமாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஒரு 2-3 சரிப்பா நீ போயிட்டு ஸோ பையன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் டை கேட்குறேன். இல்லை இப்போ நம்ம யூனிஃபார்மா அதான் ஒரே டைம் வாங்கி யூனிஃபார்ம் வாங்குறது கலர்னா ஒரே மாதிரி ஆகி சரியா ப்ளூ செக்குடு கலர்ல வருது, ஒருத்தர் அந்த கலர்ல வருது, கை மேல பிளாக் அண்ட் ஒயிட்னா மொத்தம் எல்லாம் ஒரே கலர் தான். ஃபர்ஸ்ட் வீக் போட்டோம்ல ஒயிட் ஷர்ட் தான் போடுறோம். எல்லாம் காசு போயிட்டு ஓகேவா எனக்கு இது ஜீன் பிளாக்ல எதோட ஜீன் பிளாக்ல ஜீன் எல்லாருமே இருக்குடா. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாருமே ஷர்ட் தான் இருக்குல்ல. பெஸ்ட் இருக்கு. அது நல்லா ஒரு இல்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஷர்ட் மாத்துவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் எந்த ஷர்ட் எல்லாருக்கிட்டையும் மந்திர போகிறீங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கலாம். டார்க் ப்ளூ ஷர்ட் எல்லாருக்கிட்டையும் டார்க் ப்ளூ ஒரே கலர். ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா நானும் ஐயோ செருப்பு கழிச்சாது லைட் இருக்கு அவங்க எல்லாம் ஒரே ப்ளூவாக இருந்தால் கூட முதல்ல கையை போடும், அப்புறம் சீட்டை போடும். கை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லுங்க. இந்த சட்டையை கையை போட அடுத்து ஏம்மா ஏம்மா இது எல்லாத்தையும் பேசுங்க எல்லாம் பேசுங்க. இதே போட்டுருவோம். சீட்டு சரி ஒரு கான்செப்ட் பிளான் கை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே. கான்செப்ட் பிளான் பண்ணுறீங்க. செகண்ட் மந்த் நம்ம வந்து இல்லை ஃபஸ்ட் மந்த் போடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சு போயிடுமா இப்போ? இல்லை இந்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதுதான் செகண்ட் மந்த் சொல்றேன் நான். நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் சொல்றீங்களா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி வருது. இது மூடியா நான் போய் பண்ணிட்டோம்.
இரு நான் நான் பேசுறேன் நான் காமோட காரணத்துல நான் பேசுகிறேன் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மாதிரி பேசுகிறேன் பேசாக பின்னாடி பேச இது வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டைமிங் பண்றேன்னா முன்கூட்டி முதல்ல டைமிங் கூட இல்லை பண்ற மாதிரி தான் அப்படியே இது பண்ற மாதிரி தான் இல்லை முதல்ல வந்து ப்ராப்பரா பண்ணலாம் அப்படிங்கிறது 3 minutes to 5 minutes இல்லை நல்லா கேட்டு ஒரு நிமிஷத்துல புஷ்டு அது வந்து பார்த்துக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து 30 க்ளோசிங் வந்து இப்போ வர்ற வாரம் வந்து நான் வெல்கம் நீங்கள் சச்சி பேசச்சா வீடியோ சொல்லு சைமன் என்ன பண்ண சொல்லு இது முடிகிற வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் அவன் என்ன பண்ணிட்டான் சொல்லு அது 3 பேருமே எதுவும் பண்ணல அம்மா கூட பண்ணிட்டாங்களா யாரு வெல்கம் பண்ணாங்களா என்ன பண்ண அது யார் சொன்னா யாரு அவங்க யார் எல்லாம் அவங்க பார்த்தாச்சிய அப்ப அது யாரு ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி எல்லாருக்குமே நான் பேட் பண்ணி தான் போடுறேன் அவங்க யார் பேஸ் பண்ணுவாங்க ஆனால் நீ ரெடியாக இருப்ப நீ வந்து வெல்கம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கும் வெல்கம் பண்ணிக்கோ செகண்ட் வீக் வந்து யாரை போடுறேன் செகண்ட் வீக்கு ஸ்போர்ட்ஸ் டே சாட்டர்டே வைக்கிறாங்க அது எப்படி வைக்கிறாங்க தேர்ட் வீக் சாட்டர்டே தானே வருது சாட்டர்டே வைக்கிறாங்க ஆகஸ்ட் 15th ஆகஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து வெல்கம் பண்ணுங்க இல்லை செகண்ட் வீக்கு தேர்ட் வீக் வரும் தெரியல தெரியும் மோஸ்ட்லி ஃபேமிலி குரூப்னா அது பிளான் தேவை. அப்பா சட்டை தைக்க பாரு அடுத்து எப்போ கேதர் ஆகிறோமோ அதை அப்படி இங்கே சட்டை கட்டணும் அது நமக்குள்ள தைக்க இங்கே தச்சு திட்டனா மேலே போறாங்க வெளியே வந்து போடாங்க அப்பா கூட செல்லில்லை நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பிடிங்க பிக்சர் பிக்சரை கேட்டு பார்க்கலாம் ஃபேன் ஆஃப் பண்ணிடுச்சு இங்கே உனக்கு
அப்பா நீ அண்ணன் நின்று அதான் அவங்களுக்கு பிளான் இருக்கு. சாப்பிட எல்லாம் பேசுங்க சும்மா பேசியா ட்ரான்ஸ்லேட் பண்ற ஆரம்பி என்ன சொல்றீங்க? அதுக்கா சொல்ல ஆக நான் வா ஏய் போட்டோ எடுக்கலாம் வா. ஃபோட்டோ இருக்கு என்ன ஃபோட்டோ எடுக்க வீடியோ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் நீங்க நெக்ஸ்ட் அரகலாச் பரமாரினா கொஞ்சம் வெளியே விஸ்பேஸ்ல இருக்கு. அது வந்தாலும் விஸ்பேஸ் வேற யாருக்கா பேச்சுப்பா நானும் சொன்னேன் அவரையும் வைக்கிறது கூட்டம் முடியாது. இப்போ யாருக்கிட்ட நியூஸ் கொடுக்குறேன் அனுப்பிடுவேன் இல்லை எல்லாம் போய் பேசு இவே அப்பா எல்லாம் பேச சார் வலிட் பண்ணுறேன் எல்லாம் பேச எல்லாம் போய் பேச ஆனந்த் எல்லாரும் பாரு பயப்படுறாங்க சின்ன பசங்கள்ல என்னடா பெரிய பெரிய சிக்யூரிட்டி ஆப்ரேட்டர் பண்ணிட்டு நான் வந்து மெச்சூர்டாக ஓடுச்சு அப்ப இப்படி ஊர் வாங்கிட்டேன் சச்சி அந்த பொண்ணு கால் பண்ணிக்க பாடிச்சு எனக்கு நீ பண்ணியா அவ வெளியே பேசுச்சு எனக்கு அப்போ செட் இல்லை இந்த சண்டே எல்லாம் போலாமா அப்பா எல்லாம் போலாமாமா எங்க நீங்க ஃபர்ஸ்ட் வீக் போனா கூட எங்க வீட்டுக்கு கூட பிரச்சனை அது எல்லாரும் சொல்லு அங்கே எங்கே போனாலும் எதையும் கூப்பிட்டு ஆட வரல ஏய் எல்லாம் வாங்க சொகிக்காய் வாசல் சேங்க இது எல்லாம் வாங்க வீட்டுக்கு அம்மா கூப்பிடா அம்மாட்டி கூப்பிடா எல்லாம் கூப்பிடா எல்லா அம்மாங்களும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ரெடியான்னு பார்த்துக்கலாம். நோ நோ இது ஏன் பேசுக இது எல்லாம் மட்டும் அவங்க பேசணும் நான் அம்மா என்ன சொல்ல பாரு இல்ல மாஸ்டர்னா
கல்யாணம் பண்ணது எங்க கவிதை எல்லா ஊரு வாங்க ரெகுலா பாங்க போய் அவனு நீங்க அவன் என்ன என்ன பண்ணோம் சரி இவர் பேர் என்னது சரிங்க அவர் பேரு சுமிக்கு வாசங்க இவர் இந்த அங்கிள் பேரு இது ஊருங்க ஜான் பால் சாப்பிட்டாங்க அவர் பேரு சுமிக்கு சாரி சாரி அங்கிள் சுமிக்கு அங்கிள் சுரேஷ் அங்கிள் என் பேரு ஏன் முடியா முடியாங்க 10 நிமிஷம் ஆபீஸால முடியல அது யாரு ரவி அங்கிள் தானே ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ரவியா அங்கேயா ரவி அங்கிளா அப்பா 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 அங்கிள் இல்லையா ரவி அப்பா ரவி அப்பா ரவி எப்படிப்பா நீங்க வந்து சரியா இருக்காங்க கொடைக்கானல் எது போல உங்களுக்கு பெரிய பல்லு வலிக்கு அந்த இருக்கு வருஷம் போட்டு அப்பா எல்லாம் போனோமாப்பா யாரு நீ உட்காரு நான் ஜம்ப் பண்ண நானே வருவா தமிழ் தெரியுமா உங்களுக்கு மழை வந்துச்சுன்னா ஒழிச்சுக்கு எல்லாம் பே பண்ணு அப்பா எல்லாம் பே பண்ணு எல்லாம் பே பண்ணு சச்சி எல்லாம் பே பண்ணு கண்ணு கூச்சகை எல்லாம் கண்ணு கூச்சகை அவன் சொல்லு சொல்லு பே பண்ணு கண்ணு கூச்சகை எல்லாம் பே பண்ணு இதுக்கு இவ வாசிக்கை இது அவன் இட்டு இவ இட்டு அவன் எல்லாத்துக்கு கண்ணு ஊன்னு பே பண்ணு கோசகை மாலை வேலையில் இதோட நீங்கள் கட்டாவே கூட இருந்து பவர்ஃபுல்லான கீழ்ப்படிதலை என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இன்வால்மெண்ட்டோட கட்டாவே நாங்கள் எந்த இதுவும் சொன்னாங்க உங்களுடைய அந்த சுவாசத்தில் நாங்கள் நிலை கொண்டிருக்கோம் உங்களுடைய அன்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கிருபையினால நாங்கள் வாழ என்னென்ன விஷயங்கள் ஆண்டவரை இன்வால்மெண்ட்டோட செய்யணும் ஆண்டவரை சகோதரிகளுடைய அந்த டேலண்ட்ஸ் மூலமாக வழிநடத்துவதற்கு பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துகிறாச்சா எல்லா பிள்ளைகளையும் நல்ல ஞானமாக கட்டாவே உங்களுடைய நாமத்தின்படி அவர்கள் நடக்க உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் வெவ்வேறு விதமான ஆதிசயங்களாக வாழ்கின்றார்கள்
ஆண்டவரே தொலைபேசி மூலமாக அவங்க செய்கின்ற செயல்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் தேவன் ஆண்டவரை எங்களை பிள்ளைகளையும் பாதுகாக்கின்றோம். அல்லது எங்கள் உண்மையை சபையில் வெளியில் இருக்கக்கூடிய நான் கிறிஸ்டியன் பிள்ளைகளையும் அவங்க எல்லோரும் உங்களுடைய சமூகத்துக்குள்ள உங்களுடைய நாமத்தின்படி அவங்க நடக்கிறீங்க. அவங்க அழைத்து பாரும் தாங்க அவையோடு இருக்கலாம். நம்பிக்கை ஆண்டவரே பல்வழியாக இருக்கிறக்கூடிய அந்த வேதனை வழியிலும் அந்த ஃபீவர் ஜுரத்திலிருந்து அவங்க மீண்டும் ஆண்டவரே அவங்க ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நார்மலான அந்த உடலை தாங்க ஆண்டவர் அவருடைய கூட இருந்தோம். எல்லாமே நிலமத்தோடு அவரை வழிநடத்தி பாதுகாத்து கொடுங்க. இந்த கிருபையாக காத்து கொள்ளுவோம். ஆண்டவரே நீரே எங்களோடு இருந்த பாதுகாத்துக்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கூட நாங்கள் இந்த வாரத்தில் போல இன்னும் அதிகமாக ஒரு வித்தியாசமாக நாங்கள் உங்களுடைய சர்வீஸ் அந்த ஒரு நாள் நடக்கின்ற அந்த ஆராதனைகளை நாங்கள் நல்ல முடித்து கொடுக்க எங்களை நீ பலப்படுத்துவோம். நல்ல ஞானத்தோடு எங்களை காத்து கொள்ளுவோம். முதலாவது நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஒரு பியூரான இதயத்தை நாங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் மாறி ஆண்டவரை நாங்கள் எந்த ஒரு தவறுத்திலிருந்து விட்டு விலகி உங்களுடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் செய்கின்ற அந்த இருந்து எங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அவங்க எடுத்துக்கின்ற அந்த பொறுப்புகளை நாங்கள் நல்லபடியாக செய்ய ஆண்டவரை அதை ஒரு நல்ல ஒரு தீர்க்கமாக சந்தோஷத்தோடு மற்றவர் செல்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்தி தவறுகளாச்சா இந்த கிருபைக்கும் நன்மைக்கும் நீரே எங்களுடைய பாதப்படி வைக்கணும். இயேசு மூலம் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லு. ஆமென். சூப்பர். அண்ணா நம்ம இந்த டீயை போடலாமா? நீங்க எல்லாம் போய் இருக்குப்பீங்கயா? டீயை போட்டு காஃபி குடிச்சிட்டு நான் உன் அம்மா உங்களுக்கு எல்லாம் பார்த்தேன். சாய்மாமா நான் உங்க எல்லாம் பாட்டு எமாட்டி வந்துட்டான், இவைக வந்துட்டான், அவன் ஊருக்கு எல்லாம் இருக்கட்டும். என்ன சாப்பிட்ட மாதிரி நம்ம தான் டீ குடிக்கணும், மேட்ச் சாப்பிடணும், நம்ம தான் போடணும். இது நம்ம எல்லாம் போய் இது போயிட்டோமா? டீ குடிச்சு அவன் கிட்ட போயிட்டு அம்மா யாரும் சொல்லிடு. சொல்லு அது கால் பண்ணிக்க. நீங்களா சாப்பிட்ட மாதிரியா? ஏமா வெளியே கால் பண்ண அவங்க எல்லாம் பார்க்கணும். எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணாங்க. எல்லாரும் அங்கே போங்க, வாசங்காய் அங்கே கால் பண்ண போங்க. நான் இங்கே பாரு சோனியாங்க, நீ அங்கே வெளியே போங்க. இங்கே வீடியோ கால் பண்ண உங்களுக்கு கால் பண்ணு. இல்லைன்னா ஓகே பேச ஓகேடா? ஆமாம் நான் இருக்கேன். நம்ம இங்க நம்ம எழுது அம்மா எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. உங்க நான் இதெல்லாம் போய் வந்துட்டான். வாங்க, உன் அம்மா போயிட்டான். சொல்லுங்க, நான் வந்தேன். அவன் தான் கை எடுத்துட்டு டயர் வரும். இல்லையா
வீடெல்லாம் பஸ் பஸ்ஸாக வரைஞ்சி அம்மா அப்பா அம்மா உங்க படிக்க என்ன பண்ணா அம்மா எங்க இருக்கா அப்பா யாரு என்ன கை பொடி அம்மா எங்க பொடி கை எடுக்காம வரையும் சொல்லு அம்மா எங்க இருக்க சொல்லு கீழே இருக்காங்க இங்க வாசாய்க்கா இங்க டீ இருக்கா அம்மா ஒண்ணா இந்த மாதிரிலாம் ஒரே காலம் சுத்தம் நம்மளால முடியல எல்லாம் போன ஆப்பிச்சா எல்லாம் போன ஆப்புன்னா எல்லாம் போன ஆப்பிச்சா சிச்சா பச்சா எல்லாம் போன சிச்சா பச்சா பாட்டு அது நான் டக்குன்னு எழுந்தேன் அதுக்கப்புறம் அந்த புக்ஸோட நோட்ஸ் இஸ் மை மென்டாலிட்டி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பப்பலுக்குலாம் பெருசாக வச்சுருக்கேன் படிச்சு மீடியம் ஹீரோ ஓடிச்சு அந்த ஐடி கார்டு நம்ம எல்லாம் கேட்காங்க எல்லாம் கேட்காங்க சாமி சொல்லணும் ரெண்டு சாரி சொன்னேன் எல்லா பஸ்ஸுக்கு கால் பண்ணேன் அம்மா எங்க டீ இருக்கான் அவன் வந்து ஸ்டேஜ் மேலேயே போக முடியாது சொன்னோம் யாரும் கேட்டாங்க பாடி பில்டிங் இதுக்காகவே ஸ்டேஜில் இவரோட டெய்லி எல்லாம் வரும்போது ஏதாவது ஓப்பனிங் அடுத்த மாதம் எப்படி நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கு ஹெல்த்தியாக இருக்க நடங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இளையராஜா பண்ண வந்து உட்காந்தார்ல இளையராஜா அவன் வந்து நம்மளாம் உட்காந்து டீ குடிக்கணும் ஒண்ணு இருக்கா டிசீஸே கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இப்போ நான் மெடிசன் சாப்பிட்டு எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா 3 மாதம் எல்லா மெடிசனும் டாக்டர் 7:30 சாப்பிட்டுருக்கோம் 7:30 8 o'clock சாப்பிட்டு யாருமே டீ குடிக்காங்க எல்லாம் டீ குடிக்காங்க ஐயா அவங்க எல்லாம் டீ குடிக்கணும் அவங்க 7 மணி 8 மணிக்கு மேலே சாப்பிடாது காஃபி 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 சமைச்சிட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க ஆனால் சாப்பிடுங்க அட என்ன சொன்ன 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 அட என்ன சொன்ன
பிறகு உன் அம்மா இங்கே தான். இதில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பாடியில் கீழே போட்டுட்டேன். ஆனால் நான் திடீர்னு இழைச்ச பண்ணியா நம்ம குணக்கில் இருக்கிறேன். ஆனால் திருப்பி அவருக்கு வந்து ஜெனரேட் ஆகுது அவன் பிஸ்னஸ் அவள் மருந்து குடிச்சு உடனே அவன் காசை கொட்டி ஃபினிக்ஸ் ஆமாம் அவன் WWE வருவான் கொல்லிமா அப்படின்னு அதுதான் இப்போ நீங்கள் வந்து எந்த மருந்து சாப்பிடாதீங்க காலையில் அதை வந்து அரிசி வெளியில் என்ன பண்ணுவாங்க காலையில் எனக்கு அப்பா அப்பா எல்லாம் கீழே போடலாமாப்பா? ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி எங்க எங்கப்பா? யாரு என்ன பேசா? இதெல்லாம் சிம்பிள் காசு செலவு அது யார் பேசா? ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி சே போட வீட்டுக்காக நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப்பிடுறது வசதி இல்லைன்னா இதெல்லாம் சாப்பிடலாமே. சாரி சாரி ஆனால் ஆற வச்சு சாப்பிடுவாங்கக்கா. சாப்பிடாது காலைல ஓடிடுச்சா? இங்க பாருங்க இவனா காய் ஓட்டிட்டான். பாபு இல்லை மினி பாபு மத்தியானம் வந்து அவன் தம்பி வந்து கேட்குறான் புதிய தட்டி வச்சு பாபு அதுக்கப்புறம் பச்சை குடிக்க ஆரம்பிச்சு உடம்பே இது பண்ணிச்சு. எதுவும் சாப்பிட மாட்டான், வெண்டைக்காய் சாப்பிட மாட்டான், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டான். எல்லாத்தையும் சாப்பிடாது உடம்பு ப்ராப்ளம் குடிச்சா நீர் பிரச்சனை வரும். அதுதான் அதான் பச்சை தண்ணியில் குடிச்சுன்னா மற்றபடி சிறுத்தண்ணி தான் பெஸ்ட். ஏதோ சீசன் டைம் ஒரு ஐடியா இருக்கா உடம்பு வலி பயங்கர ஆடையில் பிடிக்கிறது 40 வயசுமா மெஸ்ஸி பாலோட விளையாடு வந்துருமா அந்த பாலை எனக்கு அதோட ஃபஸ்ட்டு எப்படி போயிடுச்சு ஃபுட்பால் விளையாடு என்னால் அந்த பாலை தொடர்ந்து ஒரு சைடு முன்னி படிச்சுட்டு போவோம். அப்படி இருந்தவனுங்க வந்து இப்படி உட்காந்து எனக்கு போக வருமா வராது. இல்லை நான் அதுக்கு சொல்லுங்க ஃபோன் பண்ணிட்டேன் போனால் நிஜமா சொல்கிறேன் டீ போடலாம் இறங்குனாண்டா இது செப்பல் போட்டு போகலாம். தம்பி கூப்பிடலாமா? தம்பி உன்னை கூப்பிடலாம் பாரு. டைமன் கூப்பிடலாம். யாரு டைமன் உன்னை கூப்பிடலாம். எங்க இது மெதா பண்ணு வலி ஒரு இடத்த அங்கே வலி யார் கூப்பிடா? அப்பா அப்பா யார் கூப்பிட சொல்லு? யார் கூப்பிட சொன்னா? அப்பா யாருப்பா? எல்லாம் வாங்கிட்டு சைபிள் எல்லாரும் கூப்பிட்டு
இருந்து நான் கூப்பிடனா கீழே சைமு ஏ சைமே சீக்கிரமா நான் தான் கூப்பிடனவா அப்பா யார் சைமே கூப்பிடனா என்ன கூப்பிடனா என்ன யாரு ஏய் சீக்கிரமாக ஏய் போட ஏய் அப்பா சைமன் என்ன கூப்பிடனா என்ன கூப்பிடனா யாரு ஆரிச்சா நீ எல்லாத்தையும் இதைதான் மட்டும் கூப்பிட்டான் ஐயா யாரோ போடாது என் பாடி ஏங்க என்ன ஆய் சொல்லுங்க டக்கு எப்ப எப்ப என்ன அப்படி பேசுங்க பேசாத பேசுங்க எல்லாம் பாய் சொல்லு எல்லாம் பாய் சொல்லு எல்லாம் பாய் பாய் எல்லாம் பாய் பாய் எல்லாம் பாய் 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 சொல்லு 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 பாய் பா பாய் பா பாய் சொல்லு பாய் சொல்லு வாட்சக பாய் சொல்லு பாய் சொல்லு என்னதான் சொன்னான் இங்கிட்ட பேசு பாய் பாய்